இலங்கையில் வறுமை குறைந்து விட்டதா? இந்த கேள்வி இன்று அரசியலிலும் சமூக வலைதளங்களிலும் அதிகம் பேசப்படுகிறது. உண்மையான தரவுகள் என்ன சொல்கின்றன? உலக வங்கி, IMF மற்றும் அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களின் அடிப்படையில் முதலில் 2022ஆம் ஆண்டிற்கு செல்ல வேண்டும். அந்த ஆண்டுதான் இலங்கை தனது வரலாற்றிலேயே மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை சந்தித்தது. எரிபொருள் இல்லை, எரிவாயு இல்லை, மருந்துகள் இல்லை, பல மணி நேர மின்வெட்டு, 70% தாண்டிய பணவீக்கம், ரூபாயின் கடுமையான வீழ்ச்சி, ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் மூடப்பட்டன, பல லட்சம் மக்கள் வேலையை இழந்தனர். ஒரு மனிதர் இலங்கையில் ஒரு மாதம் வாழ குறைந்தபட்சம் எவ்வளவு பணம் தேவைப்படும் தெரியுமா? 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கான அரசின் அதிகாரப்பூர்வ வறுமை கோட்டின்படி ஒரு நபர் ஒரு மாதம் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து வாழ குறைந்தது 17,117 ரூபாய் வருமானம் இருக்க வேண்டும். இதற்கு குறைவாக வருமானம் பெறுபவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்பவர்களாக கருதப்படுகிறார்கள். ஆனால் இந்த எண்ணிக்கை ஒரு புள்ளி விவரம் மட்டுமல்ல. அதன் பின்னால் லட்சக்கணக்கான குடும்பங்களின் போராட்டம் இருக்கிறது. பொருளாதாரம் தடுமாறினாலும் வாழ்க்கை நிற்கவில்லை. வாழ்க்கை போராட்டத்தை தங்கள் உழைப்பால் வென்றெடுக்க போராடும் மனிதர்களை தேடும் ஒரு பயணம் இது. அந்த பிஸ்னஸும் சரியாக ஒரு 1 இயர் மாதிரி செஞ்சேன். அந்த பிஸ்னஸும் கை கொடுக்கல. நான் பர்சனலாக நிறையா லோன்ஸில் மாட்டிப்பட்டு நிறையா ட்ராப் ஆயிடுறேன். ஒரு குடும்பம் 3 வேளை உணவு உண்ண முடியுமா என்பதை தீர்மானிக்கிறது. ஒரு நோயாளி மருந்தை வாங்க முடியுமா என்பதையும், ஒரு இளைஞன் தனது கனவுகளை தொடர முடியுமா என்பதையும், ஒரு விவசாயி அடுத்த பருவத்திலும் நம்பிக்கையுடன் விதை விதைப்பாரா என்பதை வறுமையே தீர்மானிக்கிறது. 2022 பொருளாதார நெருக்கடியின் தாக்கம்தான் இன்னும் தொடர்கிறதா? அல்லது தற்போதைய அரசின் கொள்கைகள் வறுமையை குறைக்க இன்னும் போதுமானதாக இல்லையா? உங்கள் பார்வையில் இலங்கை சரியான பாதையில் செல்கிறதா? மிஸ்ஸஸ் தோசை அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு நாளில் சோஷியல் மீடியாலையா இருக்கட்டும், வெளியிலையா இருக்கட்டும், தெரியாதவங்க இல்லை. ஆனால் இதோட இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா? இத்தனை நாள் இந்த பிஸ்னஸ் நீங்கள் இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறதுக்கு ஆரம்பம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி, உங்களோட பயணத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஏன்னா ஆரம்பத்தில் சின்னதாக வீட்டில் செஞ்சிகிட்டு இருந்தேன். 27 வருஷமாக செஞ்சிகிட்டு இருந்தேன். 27 வருஷமாக செஞ்சு 2 வருஷம் மகனுக்கு பழகி கொடுத்தேன். மகன் பழகி டிக்டாக், இன்ஸ்டாகிராம் எல்லாம் போட்டு கஸ்டமர் எல்லாம் வர வச்சு போட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டீங்க. ஷார்ட்டாக சொல்லிட்டீங்க இந்த பயணத்தை பற்றி. இல்லை, இந்த 27 வருஷம் அப்படின்னு அந்த நம்பரில் சொல்லும்போது அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஆனால் 27 வருஷம் உங்களுடைய மகன் கையில், அதாவது நீங்கள் அந்த வேலைகளை ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தனியாக ஒரு பயணம் வந்திருப்பீங்க இல்லையா? நான் வந்து போட்டு இந்த இடத்துல எல்லா இடமும் பழகி எல்லாரும் இந்த சாப்பாடு பிடிச்சி வந்தாங்க. நிறைய பேர் வந்தாங்க. இப்போ ஏரியா ஃபுல்லாக என்னைய தெரியும். ஏரியா ஃபுல்லாகவும் தெரியும். மகனுக்கு பழகி 2 வருஷமாக பழகி கொடுத்து மகன் பழகின பிறகு டிக்டாக், இன்ஸ்டாகிராம் எல்லாம் போட்டு இன்னும் கஸ்டமர் நிறைய வந்துட்டாங்க. அம்மா கிட்ட இருந்து உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து எவ்வளோ நாள் ஆகுது? ஒரு 2 இயர்ஸ் மாதிரி. 2 இயர்ஸ் ஆகுது. அவங்க உங்ககிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த டைமில் எப்படி இருந்துச்சு? என்ன மாதிரி ஃபீல் இருந்துச்சு? ஒரு பயம் இருந்துச்சா, இல்லாட்டி ஒரு மோட்டிவேட்டாக இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? உண்மையிலேயே அந்த நேரம் ஸ்டார்ட் பண்ண நேரம் பயம் இருக்கல. அம்மா பக்கத்துலேயே தான் இருந்தாங்க. இப்போ எந்த கோலாக இருந்தது வந்து அம்மாவுக்கு அப்புறம் வந்து அம்மாவை ஃப்ரீ பண்ணிவிட்டு பிஸ்னஸை நான் தனியாக கொண்டு போகணுன்ற கோல் ஒன்று தான் இருந்துச்சு. அப்போ அந்த டைமில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. இப்போ நாங்கள் வெளியிலேருந்து ஸ்டாஃப் எடுத்து ஒர்க் பண்ணி பார்த்தோம். ஸ்டாஃப் யாரும் எங்களோட ஸ்டேபிளாக இருக்கலை. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸோடு எங்களுக்கு செய்ய கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எங்களோட டிஷ்ஷு நாங்கள் எங்களோட மெத்தடில் கொடுக்கணுங்கிறது எங்களோட கோலாக இருந்துச்சு. சில ஸ்டாஃப் எங்களை விட்டு போனாங்க. அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் பார்த்தோம் இந்த சிச்சுவேஷன் எப்படி நாங்கள் முன்னே கொண்டு போகிறதுன்ட்டு நாங்கள் என்ன செஞ்சோம், நானே அந்த வேலையை பழகுவோன்ட்டு அந்த வேலையை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணேன். அதுக்கு நான் இருந்த ப்ரொஃபஷனலெல்லாம் வேறு. அப்போ அதில் இருந்து சரி இதுக்கும் இறங்கி பார்ப்போம் அப்படின்ற இதில் தான் வந்து நான் இந்த தொழிலுக்கு இறங்கினது. அப்போ இந்த ஃபுல் கோலாக இருந்தது வந்து ஃபுல்லாக இந்த விஷயத்தை நாங்கள் ஸ்டடி பண்ணிக்கொள்வோம்,
ஸ்டடி பண்ணிவிட்டு இதுக்கு அங்கிட்டு நாங்கள் ஒரு பெரிய பிளான் ஒன்னோட முன்னுக்கு போகுங்கிறது தான் பிளானாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு, நிறைய பேர் நெகட்டிவாக பேசினாங்க, உங்களோட நல்ல இதோ ஒன்று எஜுகேஷன் ஆனாலும் நீங்கள் இந்த மாதிரி ஜாப் ஒன்று செய்கிறீங்க, அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் கைவிடாமல் இந்த பிஸ்னஸை நாங்கள் இதை முன்னுக்கு கொண்டு போவோங்கிற இதில் நாங்கள் அந்த பிஸ்னஸை செஞ்சு பழகணும். இப்போ 1 இயராக நாங்கள் அதிலேருந்து ஒரு அனுபவம் ஒன்று எடுத்தோம். 1 இயரை எடுத்ததுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு, சேல்ஸ் குறைவாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் இந்த சரௌண்டிங்கில் இருக்க ஆக்களை மட்டும் தான் ஸ்டார்டிங்கில் வச்சுருந்தோம். அந்த சேல்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ ஃப்யூச்சரில் நாங்கள் பிளான் பண்ணோம், இப்போ இதே மெத்தடில் போனால் கஷ்டம்னு ட்ரை பண்ணோம். அவங்களோட கமிஷன்ஸ் ரேட்டோட போகும்போது எங்களுக்கு விளங்கிச்சு இதுவும் பாசிபிள் இல்லை, எங்களுக்கு கொஞ்சம் முன்னுக்கு போகிறதுக்கு இது பாசிபிள் இல்லை. அந்த சுச்சுவேஷனில் நாங்கள் என்ன செஞ்சோம்னு சொன்னால், சரி நாங்கள் இதுக்கு அங்கிட்டு இதே மெத்தடில் இருந்தால் ஃபெயிலியர் ஆயிருங்கிறதுல நாங்கள் ஃபேஸ்புக் மூலியமாக ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ண போல் அதில் பூஸ்டிங் அந்த மாதிரி நிறைய அந்த பே பண்ணி செய்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணோம், நிறைய இன்வெஸ்ட் பண்ணி அதுலேயும் லாஸ்ட் ஆகணும், சரியான லாஸ்ட் ஆகணும். டெலிவரி செஞ்சு பார்ப்போம், ட்ரை பண்ணோம். டெலிவரியும் எங்களுக்கு ஃபெயில். ஏன்னா பூஸ்ட் பண்ணுறோம், காஸ்ட் போகுது, டெலிவரி வருது எங்களுக்கு தூர சைடில், நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தோம், சரி நாங்கள் கஸ்டமரை நாங்கள் ஏன் தேடி போவோம், கஸ்டமரை நாங்கள் இருக்கிற இடத்துக்கு வர வைப்போம்ன்ற பிளானில் நாங்கள் எங்களோட பழைய வீட்டில் ஃபுல்லாக டேக்அவே செட்டப்பை மாற்றினோம், புதிய வீட்டில் அப்படி ஃபுல்லாக டைனிங் செட்டப் மாற்றினோம். அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டென்ட் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். கண்டென்ட் க்ரியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணதோட எங்களோட பாய்ஸ் கொஞ்சம் பேர் சப்போர்ட்டானு தந்தாங்க ஸ்டார்டிங்கில். அப்புறம் அம்மாகிட்ட கேட்டோம், அம்மா நீங்கள் ஓகே வீடியோ செய்கிறதுக்கு ரெடியா அப்படின்னு. அம்மா சொன்னாங்க ஓகே நோ ப்ராப்ளம், நாங்கள் வீடியோ செய்வோம். இப்போ அவங்களோட சப்போர்ட்டோட நாங்கள் வீடியோ செய்ய கஸ்டமர்ஸ் நிறைய பேர் எங்களை தேடி வந்தாங்க. சாப்பாடு நல்லா இருக்கிறதால அவங்க நல்ல ஃபீட்பேக் கொண்டு தந்தாங்க. ஃபீட்பேக் நல்லா இருக்கிறதால இன்னும் நிறைய கஸ்டமர் எங்களை தேடி வந்தாங்க. இதுதான் எங்கள் ஸ்டோரி. ஓகே, இப்போது ஸ்ட்ரகிள்ஸ்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய ரொஸ்ட் ஆனீங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ எக்கனமியோட பார்க்கும்போது என்ன மாதிரி ப்ராக்டிக்கலாக என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது உங்களுக்கு? ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது நான் வந்து கொரோனாக்கு இருக்க போக்கில் நான் வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஒர்க் பண்ணிக்கிருந்தேன். அப்போ நாட்டில் போகிற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு சுச்சுவேஷன் விளங்குது. இதுக்கப்புறம் நான் வந்து நாட்டில் இருக்கிறது ரொம்ப ரிஸ்கிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. இப்போ நான் அப்ரோட் போகணும்னு ட்ரை பண்ணேன். அப்புறம் கொஞ்ச நாள் போனதோட எக்கனாமிக் கிரைசிஸ் கொஞ்சம் ஓகே ஆகிற மாதிரி இருந்துச்சு. அந்த சுச்சுவேஷனில் நான் இன்னொரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். அதுவும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த பிஸ்னஸும் சரியாக ஒரு 1 இயர் மாதிரி செஞ்சேன். அந்த பிஸ்னஸும் கை கொடுக்கலை. நானும் பர்சனலாக நிறையா லோன்ஸில் மாட்டிப்பட்டு நிறையா ட்ராப் ஆகிடுறேன். இப்போ அந்த நேரத்தில் தான் பார்த்து நாங்கள் தெரியாத பிஸ்னஸை செஞ்சு நாங்கள் லாஸ்ட் ஆகிறதுக்கு பார்க்க எங்களோட அம்மாவோட சேர்ந்து இந்த பிஸ்னஸை செஞ்சு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு தான் இந்த பிஸ்னஸை நானும் அம்மாவும் ஸ்டார்ட் பண்ணி. அப்போ நீங்கள் வந்து 2 இயர்ஸுக்கு முன்னாடி எடுத்திருக்கீங்க தானே, உங்ககிட்ட வரும்போது 2 இயர்ஸுக்கு முன்னாடி. ஓகே, அப்போது இப்போ எங்களோட நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய மாற்றங்கள் நடந்துக்கிட்டு வருது. உங்களுக்கே தெரியும், வெளிப்படையாகவே நிறைய மாற்றங்கள் இருக்குது. அப்போது ஒரு விதத்தில் மாற்றங்கள் நல்லபடியாகவும் போய்கிட்டு இருக்கு, இன்னொரு விதத்தில் வந்து அது சாதாரண மக்களுக்கு, அப்படி இல்லைன்னா சாதாரணமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து ஸ்ட்ரகிள் ஆகுதோ அப்படிங்கிற சந்தேகங்களுமே இருக்குது தானே. ஆமாம், இப்படி போகிற டைமில் இப்போ என்ன சொல்கிறது, எங்களுடைய இப்போ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டிஜிட்டல் எக்கனமி அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூ வந்துட்டுருக்கு. அதே மாதிரி இப்போ எங்களோட நாட்டிலையும் பல விஷயங்கள் டிஜிட்டல் உலகத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. அப்போது இப்போ நீங்கள் ஒரு ஓனாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி போகும்போது இந்த டிஜிட்டலைசேஷன் அப்படின்னு போகிறதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இன்னும், அதாவது நீங்கள் ஏர்ன் பண்ணுறதை விட உங்களுக்கான செலவுகள் அதிகரிக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போ இருக்குது. இதை நீங்கள் எப்படி ஈடுகட்ட போகிறீங்க அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கா? அதாவது ஐடியாஸ் வச்சுருக்கீங்களா? இப்போ இப்படி தான், இப்போ நாட்டில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு தான் வருது. இப்போ நாங்கள் நாட்டில் இருக்க பர்சனாக நாங்கள் வந்து அதுக்கு நாட்டில் கவர்மெண்ட் ஒன்று கொடுக்குற ரூலுக்கு நான் எக்ஸெப்ட் பண்ணி தான் ஆகும். இருந்தாலும் இப்போ அவங்களோட சைடில் பார்க்கும்போது இந்த மாதிரி டிஜிட்டலைஸ் ஆக போகல எங்களுக்கு ரொம்ப சில விஷயங்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கும் ஃப்யூச்சரில் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அந்த சிச்சுவேஷன் எப்படின்னா வந்ததுக்கு பிறகு தான் நம்மளுக்கு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ஆமாம், இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க, நீங்கள் வந்து அதுக்கான போகும்போது அந்த டெலிவரிக்கு போகும்போது அங்கேயும் இருக்கிற அந்த கமிஷனோட உங்களுக்கு வந்து எக்ஸெப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அதே மாதிரி இப்போ இனிமேல் வந்து எங்களோட நாட்டில் எல்லாமே வந்து இந்த கார்டு பேமெண்ட் த்ரூ அந்த மாதிரி தான் போகுது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி உங்களை டெவலப் பண்ணிக்க முடியுமா, இல்லாட்டி நீங்கள் ஒரு ஸ்ட்ரகிள் அதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? நீங்கள் இப்படி தான் பிஸ்னஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் வந்து சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் சேஞ்ச் பண்ண பழகணும். அதுதான் உண்மையான மைண்ட் செட் பிஸ்னஸ் செய்கிறவங்க. இப்போ நாங்கள் அந்த சிச்சுவேஷனில் என்ன வரும், என்ன ஸ்ட்ரகிள்ங்க
பிஸ்னஸ்ங்கிறது வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சேஞ்ச் ஆகும்ன்றது தான் எனக்கு. ஓகே. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் எல்லாமே வந்து உடனே என்ன சொல்றது, இன்னைக்கே நம்ம ஒரு விஷயம் பண்ணோம் அதுக்கான ரிசல்ட்ஸ் நாளைக்கே வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற ஒரு ஜெனரேஷன் தான் இப்போ இருக்கு. ஏன்னா பொறுமை அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி. இப்போ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இந்த என்ன சொல்றது, இப்போ நாட்டில் இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது இப்போ நாங்கள் எங்களோட அந்த பொறுமை இன்னைக்கு இல்லை, மற்றது வந்து எங்களுக்கு குயிக் ரிசல்ட்ஸுமே இல்லை, ஒரு டைம் எடுத்துக்குது எல்லாமே வந்து நாங்கள் அச்சீவ் பண்ணிக்கிறதுக்கு. அப்போ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனோட உங்களுக்கு ஓகேவா இருக்கா, நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்களா, இந்த இருக்க சிச்சுவேஷனோட உங்களோட பிஸ்னஸை கொண்டு போகிறது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா? இப்போ இருக்கிற சிச்சுவேஷனோட எங்களுக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்கு. ஓகே. நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வர காட்டியும் நாங்கள் வந்து ஃபுல்லாக அந்த டைமுக்கு என்ன சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணணுமோ, இல்லாட்டி அந்த டைமில் கவர்மெண்ட் பிளான்ஸ் என்னதோ அதுக்கேற்ற மாதிரி தான் எங்களோட பிளான்ஸையும் நாங்கள் மாற்றிக்கிறோம். சாதாரணமாக ப்ரைஸஸ் கூடுதலாக இருந்தால் நாங்கள் கஸ்டமருக்கும் எஃபெக்டபுளான ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் ப்ரைஸஸ் சேஞ்ச் பண்ணுவோம். ரொம்ப அதிகமாக ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணுறது இல்லை. இப்போ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமருக்கும் எங்களுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அந்த ப்ரைஸிங் ஓவராக கூடாமல் ஒரு அன்னளவாக கூட்டுறது தான் கிடையாது. அப்போ கவர்மெண்ட் ரூல்ஸ் எப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் சரியான டிசிஷன் அந்த டைமில் எடுப்பீங்க. ஓகே. ஸோ இப்போ அம்மா கிட்ட இருந்து உங்களுக்கு பிஸ்னஸ் வந்துருச்சு, இனி அடுத்த கட்டம் உங்களோட பிஸ்னஸில் என்ன பிளான்ஸ் வச்சுருக்கீங்க ஃபியூச்சரில்? ஃபியூச்சரில் இப்படி தான் எல்லாத்துக்கும் பெரிய கோல்ஸ் இருக்கும். பிஸ்னஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணாலே பெரிய கோல்ஸ் இருக்கும். இப்போ எங்களோட கட்டாயம் அடுத்த பிளான் என்னென்னா, இப்போ நான் ஸ்டார்ட் அப் பண்ணது வந்து ஃபியூச்சரில் வந்து நாங்கள் வந்து நிறைய பேர் எடுத்து ஒர்க் கொடுப்போம், நல்ல வேகன்சிஸ் கொடுப்போம், அந்த மாதிரி பிளானில் தான் ஸ்டார்ட் பண்ணது. இப்போ வரைக்கும் அந்த பிளான் சரியாக தான் போய்கொண்டிருக்கு. இப்போதைக்கு 13 பேர் மாதிரி எங்ககிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. அது இல்லாமல் படிக்கிறவங்களும் பார்ட் டைம் ஒர்க்ஸும் செய்கிறாங்க. அந்த மாதிரி வேகன்சிஸும் கொடுத்துருக்கோம். இப்போ எங்களோட ஃபியூச்சர் பிளான் என்னென்னா, நாங்கள் ஒரு நல்ல ஷாப் ஒன்று நல்ல இடத்துக்கு இப்போ இருக்கிற இந்த இடத்துல இல்லாமல் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறது தான் பிளான். அது இல்லாமல் பிரான்ச்சஸ் செய்கிறது மாதிரி ஐடியாஸ் இருக்குது. அப்போ எங்களோட ஃபியூச்சர் கோல் வந்து எப்பயுமே வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறது தான் நான் ட்ரை பண்ணுறேன். நிறைய பேருக்கு வேகன்சி கொடுக்கணும், அதே மாதிரி நிறைய பேர் பர்சனலாக டெவலப் பண்ணணுன்றது தான் என்னோட ஃபியூச்சர் கோல். சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எங்களோட ஜெனரேஷனில் இருக்கவங்க இப்போ ஓனாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இருக்க சிச்சுவேஷனை வச்சு அவங்க அந்த துணிஞ்சு அந்த முடிவை எடுத்து ஸ்ட்ரகிள் பண்ணாமல் முன்னாடி கொண்டு போகலாம், அதில் சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு கொடுக்குற ஒரு அட்வைஸ் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் சக்ஸஸ் ஆகலாம். இப்போ நான் நிறைய பேர் பிஸ்னஸ் செய்கிறவங்க எப்படின்னா, இன்னைக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு சக்ஸஸ் ஆகணுன்னு தான் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி பிஸ்னஸ் ஒன்று கட்டாயம் செய்யவே இல்லாது. பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் நிறைய விஷயங்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஆகணும். ஃபைனான்ஷியலாக சில விஷயங்களில் ட்ராப் ஆகிப்படும், சில நேரத்துக்கு எமோஷனலாக ஃப்ரெண்ட்ஷிப், அதுக்கப்புறம் மற்ற ரிலேஷன்ஷிப்பில் இருந்தெல்லாம் நாங்கள் பேக்காகி தான் இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு கோலோட நாங்கள் ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் கட்டாயம் செய்யலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போல் நிறைய ஸ்ட்ரகிள் ஸ்டார்ட் அப்பில் வரும். அப்போ அந்த ஸ்ட்ரகலையும் நாங்கள் தாண்டி முன்னோக்கி எங்களோட அனுபவத்தை கூட்டி போகிற நேரம் தான் வந்து எங்களுக்கு பிஸ்னஸுக்கான சக்ஸஸுக்கு போகலாம். இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட பாஸ்ட் இதை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோம். லோனில், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் செய்கிற மார்க்கெட்டிங் ஸ்ட்ரக்சரில் நிறைய வந்து ஃபெயிலியர்ஸ் இருந்துச்சு. அப்போ நாங்கள் இது ஃபெயிலியர் அப்படின்னு நாங்கள் விட்டுருந்தோம்னா நாங்கள் எப்போயோ இந்த பிஸ்னஸ்லேருந்து வெளியே போயிருக்கோம். இப்போ நாங்கள் என்ன செஞ்சோம்னு சொன்னால், இது சரி வரலாட்டி நெக்ஸ்ட் என்ன பிளான், அது சரி வரலாட்டி நெக்ஸ்ட் என்ன பிளான், எங்களோட பிளான்ஸை வந்து நாங்கள் மாற்றினமே தவிர கிவ் அப் பண்ணிவிட்டு எப்பயும் போகலாம். அப்போ யூத்துக்கு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் கட்டாயம் நல்ல பிளானிங் ஒன்றுக்கு வாங்க. அது வந்து கிவ் அப் பண்ணாமல் தொடர்ந்து செஞ்சோன்னு சொன்னால் நம்மளுக்கு கட்டாயம் சக்ஸஸ் ஆகலாம். ஒரே மெத்தட் யூஸ் பண்ணவும் கூடாது, ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளோட பிளான்ஸை மாற்றி போகணும்னு சொன்னால் ஏதாவது ஒரு பிளான் கட்டாயம் நம்மளுக்கு கை கொடுக்கும். அந்த பிளானை சரியாக செஞ்சோன்னு சொன்னால் நாங்கள் அப்படி எங்களோட கோலுக்கு ரீச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸுக்கு நாங்களும் வந்து விஷ் பண்ணிக்கிறோம். ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்களோட டைம் எடுத்து எங்களுக்காக வந்து பேசினதுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.